ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. இன்று ஞாயிற்றுக்கிழமை புத்தகம் வாசிக்கிற பகுதியில் நம்ம அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு 3வது கதை. கதைக்குள்ளே போவோமா? தலைப்பு: பானை நிறைய அறிவு. ஒரு முறை அக்பர் பீர்பால் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டார். அவர் பீர்பாலை ஆக்ராவை விட்டு செல்லுமாறு கூறினார். பீர்பால் ஒன்றும் கூறவில்லை. அவர் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெகு தொலைவில் உள்ள கிராமத்தை அடைந்தார். யாருக்கும் அவர் எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை. சில வாரங்கள் கழிந்தன. அக்பர் ஒரு ராஜாவிடம் இருந்து கீழ்கண்ட தகவலை பெற்றார். எனக்கு ஒரு பானை நிறைய அறிவு அனுப்பவும் என அதில் கூறப்பட்டிருந்தது. அக்பர் இதனை கண்டு புதிரானார். இந்த வித்தியாசமான தகவல் என்ன கூறுகிறது? அக்பர் இதனால் மிகவும் வருந்தினார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த முகலாய சக்கரவர்த்தி. அவரிடம் எல்லாம் இருந்தன. ஆனால் பானை நிறைய அறிவு எதை குறிக்கிறது? அவர் இதனை கொடுக்க தவறினால் மற்றவர்கள் கண்ணுக்கு சிறியவராய் தோன்றுவார். எனக்கு ஆறுதல் கூற என்னுடன் பீர்பால் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அக்பர் யோசித்தார். அவரை நாம் எப்படி திரும்ப பெற வேண்டும் என முடிவு செய்து தனது நாட்டின் ஒவ்வொரு இடத்திலும் தூதுவர்களை அனுப்பினார். ஆனால் யாராலும் பீர்பால் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக சக்கரவர்த்தி ஒரு திட்டம் தீட்டினார். அவர் தனது நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் அக்கிராமத்தின் தலைவனுக்கும் ஒரு தகவலுடன் ஒரு ஆட்டினை அனுப்பினார். இந்த ஆட்டினை 1 மாதம் வைத்துக் கொள்ளவும். அதன் தீனிக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரியாக 1 மாதம் கழித்து ஆடு என்னிடம் வந்து சேர வேண்டும். அந்த ஆட்டின் எடை கூடாமலோ குறையாமலோ அதே அளவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தகுந்த தண்டனைக்குள்ளாவீர்கள் என்பது அந்த தகவல். இவ்வினோதமான தகவலை கண்டு அனைத்து கிராமத் தலைவர்களும் வியந்தனர். சிறிது கவலையும் அடைந்தனர். ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பீர்பால் இச்செய்தி அறிந்ததும் அக்பர் தன்னை கண்டறியவே இவ்வாறு செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். அவர் தங்கியிருந்த கிராமத்தின் தலைவரை கண்டார். நான் இங்கு தங்க அனுமதித்ததற்கு மிக்க நன்றி. இந்த நன்றிக்கு கடனாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். மாமன்னர் அக்பரிடமிருந்து தங்களுக்கு வந்த வினோதமான தகவலை பற்றி கேள்விப்பட்டேன் என கூறினார். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. மன்னர் ஒரு ஆட்டினை அனுப்பியுள்ளார். சரியாக 1 மாதம் அதனை நான் வளர்க்க வேண்டுமாம். ஆனால் மன்னர் ஒரு நிபந்தனை விதித்துள்ளார். அந்த ஆட்டின் எடை கூடவோ குறையவோ கூடாது என்று. இது சற்று கடினமான செயலாக தோன்றுகிறது. இவ்வாறு கிராமத் தலைவர் பதிலளித்தார். எதுவும் முடியாத காரியமில்லை. தினமும் ஒரே அளவு உணவை ஆட்டிற்கு அளிக்கவும், நன்றாக தீனி போடவும். அதன் பிறகு ஆட்டை ஒரு கூண்டிற்குள் அடைத்து புலியின் முன்னால் கட்டி போடவும். பயம் கூடிக்கொள்வதால் ஆடு எடை கூடாது. இதுவே எனது அறிவுரை என்றார் பீர்பல். மிக்க நன்றி. நீங்கள் கூறியது போலவே செய்கிறேன் என்று கிராமத் தலைவர் சொன்னார். 1 மாதம் கழித்து அனைத்து ஆடுகளும் அக்பரிடம் அனுப்பப்பட்டன. அக்பர் ஒவ்வொரு ஆட்டின் எடையையும் கணக்கெடுத்தார். ஒரே ஒரு ஆடு மட்டுமே அதே எடையுடன் காணப்பட்டது. பீர்பாலே அந்த கிராமத் தலைவனுக்கு அறிவுரை வழங்கியிருப்பார் என அக்பர் யூகித்தார். உடனே பீர்பாலை கூட்டி வர உத்தரவு தெரிவித்தார். பீர்பால் மீண்டும் அக்பரின் அரசவைக்கு செல்வதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். தான் எங்கு உள்ளோம் என்பதை கண்டறியவே கிராமத் தலைவர்களுக்கு அக்பர் ஆட்டினை அனுப்பினார் என்பதையும் உணர்ந்தார். ஏதேனும் சிக்கலில் மன்னர் மாட்டியிருக்கக்கூடும் என யோசித்துக்கொண்டே அக்பர் நாடு திரும்பினார். அக்பர் பீர்பாலை நன்கு வரவேற்றார். பீர்பாலிடம் ஒரு பானை நிறைய அறிவு கேட்ட ராஜாவை பற்றி கூறினார். இது மிக எளிமையானதே. தயவு செய்து எனக்கு சில நாட்கள் தவணை அளிக்கவும் என பீர்பால் கூறினார். அவர் வீட்டிற்கு சென்று தனது தோட்டக்காரனிடம் ஒரு பூசணிக்காயின் விதையை கொண்டு வரச் சொன்னார். பீர்பால் ஒரு மண்பானையில் சிறிது மண்ணை நிரப்பி அதனுடன் அந்த விதையை நட்டார். அதற்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு வந்தார். சில நாட்கள் கழிந்து அவ்விதையிலிருந்து செடி வளரத் தொடங்கியது. சில நாட்களிலேயே அதில் ஒரு பூசணிக்காய் வளரத் தொடங்கியது. அது வளர வளர பெரிதாக மாறிட
அப்பூசணி மண்பானையின் உள்ளே மாட்டிக்கொண்டது. பிறகு பீர்பால் அச்செடியை துண்டித்தார். அப்பானையின் வாயை ஒரு துணியால் மூடி எடுத்துக்கொண்டு மன்னரிடம் சென்றார். பாதுஷாவே, இதோ ஒரு பானை நிறைய அறிவு. இதனை அந்த ராஜாவிடம் நான் கூறும் தகவலுடன் அனுப்பி வையுங்கள். இதோ நீங்கள் கேட்ட பானை நிறைய அறிவு. இதனை எடுத்துக்கொண்டு காலியான பானையை எங்களுக்கு அனுப்பி வைக்கவும். ஆனால் அதில் உள்ள பூசணிக்காயை வெட்டவோ நசுக்கவோ கூடாது என பீர்பால் கூறினார். அக்பரும் அந்த செய்தியுடன் பானையை ராஜாவுக்கு அனுப்பி வைத்தார். இத்தகவலை படித்த ராஜா சக்கரவர்த்தி அக்பரை காண விரைந்தார். உங்களிடம் சவால் விட்டதற்கு என்னை மன்னிக்கவும் என கெஞ்சினார். பீர்பாலின் அறிவுத்திறனே தம்மை சிக்கலிலிருந்து விடுவித்தது என அக்பர் மகிழ்ந்தார். இந்த கதையை கேட்டீங்களா குழந்தைகளா? ஒரு சிக்கலான பிரச்சனையிலிருந்து எவ்வளோ சாதுரியமா பீர்பால் அக்பரை காப்பாத்தினார் பார்த்தீங்களா? எதுவுமே முடியாதுங்கிற விஷயமே கிடையாது. கொஞ்சம் நம்ம சிந்திச்சோன்னா எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளால ஈஸியாக வெளியில் வர முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. குழந்தைகளோட ஓவியங்கள் இப்போது நம்மளோட சேனல்ல வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.